நல்ல ப்ராப்பர்ட்டியா இருந்தா உடனே முடிச்சிடலாம் சதீஷ். லேட் பண்ண வேண்டாம். 10 20ன்னு முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்ல. அதான் சட்டுன்னு விலை ஏற இடமாச்சே. இல்ல மேடம், நாம மலிவான விலைக்கு அடிச்சு பேசி இந்த இடத்த முடிச்சிடலாம். அப்போ உடனே பேசுங்க. பேசுறதெல்லாம் ஒண்ணு இல்ல மேடம், சட்டுன்னு ஒரு அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா எல்லாமே ஓகே ஆயிரும். எவ்வளவு கொடுக்க வேண்டியது இருக்கும்? ஒரு 30 கொடுத்து வைப்போம். அப்புறம் மத்த அமௌண்ட் என்னங்கிறத அப்புறம் பாத்துக்கலாம். 30 கொடுத்துட்டோம்னா இடம் கை விட்டு போகாதுல. பார்ட்டி கிட்ட பேசிட்டு வாங்க, நாம என்னன்னு பேசி முடிச்சிடலாம். சரிங்க மேடம், எல்லா டீட்டெயிலும் கலெக்ட் பண்ணிட்டு வரேன். ஓகே மேடம். என்னங்க, இப்பதான் ஒரு ஆள் கிட்ட இந்த இடத்த வாங்க வேண்டாம்னு சொன்னீங்க, இப்ப இவங்க கிட்ட இந்த இடத்த வாங்கலாம்னு சொல்றீங்க? உண்மையிலே வெங்கி உன் பக்கம் தான் இருக்கான் போல இருக்கு. ரிஜிஸ்டருக்கு 30 ரூபா வேணும்னு கேட்டல, அது இப்ப கிடைச்சிடும். நீங்க சொல்றது ஒன்னும் புரியலையே. இப்ப பேசுன அம்மா ஈசிஆர்ல எப்படியாவது 3 கிரவுண்ட் இடம் வாங்கணும்னு துடிக்குது. கையில காசு வச்சிருக்கு, காசு வாங்கிட்டா முன்ன பின்ன பேசி முடிச்சிடலாம். அப்படின்னா கேட்டதுதான் கேட்டீங்க, ஒரு 50 ரூபா கேட்டிருக்கலாம்ல. 50 லட்சம் உனக்கு 50 ரூபா தெரியுதுல, எல்லாம் நேரண்டி. அந்த அம்மாட்ட நான் கேட்டிருப்பேன், அவங்க கிட்ட அவ்வளவு அமௌண்ட் இல்ல, 30 ரூபா தான் இருக்கு. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அவங்க வேற யாரும் இல்ல, சிவானி பில்டர் சிவகுரு இருக்கார்ல, அவங்க ஒய்ஃப். எங்க அவங்களா? அப்படின்னா இந்த டீல் வேண்டாங்க. பெருசா எதிர்பார்த்து இருக்கிறத கோட்டை விட்டுற போறோம். ஆட என்னடி நீ கொஞ்சம் கூட புரியாதவளா இருக்க. ஒரு இடம் இருந்தா 4 வில்லங்க இருக்கதான் செய்யும். அது என்னன்னு பேசி சமாளிச்சுக்கலாம். நாளைக்கு பிரச்சனை எதுவும் வந்துடாதே. தூண்டில வந்து தானா தூக்க மாட்டேங்கிற மீனை பாத்துருக்கிறியா? அதுதான் இந்த லட்சுமி அம்மா. இவங்களை மட்டும் நான் கைக்குள்ள போட்டுக்கிட்டேன்னு வை, சிவானி கன்ஸ்ட்ரக்ஷன்ல கை வைக்க வேணாம், ஷேரே வாங்கலாம். அப்ப உடனே மடக்குங்க. அப்பா, நான் இப்பவும் சொல்றேன், அந்த அம்மா இன்னைக்கு சும்மா நாச்சுக்கு சொல்லுச்சு. தேவையில்லாம ஓசி டியூஷன் மூக்கறுத்துக்காத, இப்பவே இப்படியே போயிடலாம். ஏய், சாடா அறியாதவன் சர்வ முட்டாள்டா. அந்த அம்மா சொல்லல எவ்வளவு பாசம் இருந்துச்சுன்னு எனக்கு தானே தெரியும். பேசாம வாடா. அப்புறம் உன் இஷ்டம். சார்வால், சார்வால். ஒண்ணு சாருன்னு சொல்லு, இல்ல ஐயான்னு சொல்லு, இல்ல சார் பேரை சொல்லி கூப்பிடு. அது என்ன சார்வால்? டேய், எங்க ஊர்ல பெரிய மனுஷங்க எல்லாம் சார்வால் தான்டா கூப்பிடுவோம். ரொம்ப பேசுறியான். வணக்கம் சார்வால். பையனை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போலான்னு நானே கையோட கூப்பிட்டு வந்தேன். உன் பையனை எதுக்கு என்கிட்ட ஒப்படைக்கணும்? அன்னைக்கு நம்ம தங்கச்சி இல்ல உங்க சம்சாரம் டியூஷன் சொல்லித்தரேன்னு சொல்லி வர சொன்னாங்க. ஹலோ, இந்த உறவு முறை சொல்ற வேலையெல்லாம் இங்க வேண்டாம், மேடம்னு கூப்பிடணும், புரியுதா? ஐயா, நீங்க எப்படி கூப்பிட சொல்றீங்களோ அப்படியே கூப்பிடுறீங்கய்யா. என் பையனுக்கு மட்டும் படிப்பு சொல்லி கொடுத்துறீங்கயா. எல்லாம் ஸ்கூல்ல படிக்கிற படிப்பு போதும், நான் வீட்டுல வச்சுலாம் டியூஷன் எடுக்கிறது இல்ல. தங்கச்சி மேடம் கூப்பிடுங்க, நான் பேசி. ரத்னாக்கா, டேய், ரத்னாக்கா. யாரு? பாலாவா? வாப்பா. அப்பா டியூஷன் படிக்க கூட்டு வந்திருக்காரு. உனக்கு இல்லாத டியூஷனா? இவர் லீவ் நாள்ல சும்மா தானே இருப்பாரு, நான் சொல்லி கொடுக்க சொல்றேன். போனா நீ இதுல எல்லாம் தலையிடாத. சும்மா இருங்க. மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லிருக்காங்கல்ல, இங்கிலீஷ் தெய்வம், நீங்க சொல்லி கொடுங்க. உங்களுக்கு புண்ணியமா போகும் வாத்தியாரம்மா. இவனை நல்லா படிக்க வச்சு நல்ல ஒரு ஆளாக்குங்க. அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். என் வகுத்துல பாலை வாத்தீங்கம்மா. இனிமே இவன் உங்க பொறுப்பு, நல்லா பாத்துக்கங்க. ஏதாவது சேட்டை கேட்டா பண்ண வச்சுக்கோங்க, என்கிட்ட சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். இந்தாங்கம்மா என் நம்பரு. அப்பா, இந்த நம்பர்ல எதுக்குப்பா குடுக்குற? அங்க பார், வாத்தியார் முறைகிறாரு. ஐயா, சமூகம் தப்பா நினைக்க கூடாது. ஒரு சகோதர உரிமையில தான் நம்பர் கொடுத்தேன். அப்படியே உங்க நம்பரையும் கொடுத்தீங்கன்னா அப்பப்ப இவனை பத்தி கேட்டுக்கிருவேன். யோ, உன் நம்பரை கொடுத்துட்டே இல்ல, போய்கிட்டே இரு. சரி, நான் அப்புறமா வந்து வாங்கிக்கிறேன். இரியா, சரி குறிச்சுக்க. இந்தப்பா 9440 730465. தங்கச்சி மேடம், உங்களை நம்பிதாம்மா விட்டுட்டு போறேன், பத்திரமா பாத்துக்கங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, எதையும் மனசுல வச்சுக்காதீங்க, தைரியமா போயிட்டு வாங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என்ன? சரிங்க, உள்ள போடா. அப்பா, அதெல்லாம் இருக்கட்டும். அவர் போன் நம்பர் சொல்லிட்டு 11 நம்பர் கொடுக்குறாரு, அதையும் மங்குடி மாதிரி குடிச்சுக்கிறிய. என்னப்பா நீ? டேய், வாத்தியார் தப்பா சொல்ல மாட்டான்னு நினைச்சேன்டா. சரி விடு, நான் பாத்துக்கிறேன். அந்த நம்பர்ல கடைசி நம்பர் இல்ல, சரியா? சரி, நான் போயிட்டு நீ வரேன். உள்ள போ. தங்கச்சி மேடம், நான் வர்றேன். போயிட்டு வாங்க. என்ன மனுஷ ஜென்மமோ, ஒரு நம்பரை ஒழுங்கா சொல்ல துப்பு இல்ல. ஒழுங்கா படிச்சு கொடுங்க.
தங்கச்சி வாத்தியாரவே இந்த வாங்குது. நிச்சயம் பயலுக்கு நல்லா சொல்லித்தராம விடாதுன்னு நினைக்கிறேன். எப்படியோ